ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து தினமும் ஒரு இபாதத் பார்த்துறோம். இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு அழகான இஸ்திகஃபார் துவாவை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இது கடைசி 10 நாட்களில் இருக்கிறோம். இந்த கடைசி 10 நாட்கள் முழுவதுமே இஸ்திகஃபாரை தான் அதிகமாக ஓதணும். அதுதான் நம்மளைய நரக நெருப்புலேருந்து காப்பாற்றும். கடைசி 10 நாட்கள் முழுவதுமே நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெறுங்கன்னு தான் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. அதனால இந்த 10 நாட்களுக்குள்ள பாவ மன்னிப்பு ஓதி நீங்கள் அல்லாஹ் இடத்துல நரகத்திலேருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக ஒரு வார்த்தையை சொல்லணும்னா, நபி அவர்கள் சொன்னாங்க, எவர் ஒருவர் ரமலானை கடந்தும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படலையோ அவங்க நாசம் அடையிட்டுண்டாங்களாமா. அஸ்தோஃபிருல்லா. நபி அவர்கள் யாருக்கும் சாபம் கொடுக்க மாட்டாங்க, அதுவும் அவங்களுடைய உம்மத்துகளுக்கு சாபம் கொடுக்கவே மாட்டாங்க. அவர்களே சொன்னாங்களாமா, ரமலான் முடியறதுக்குள்ள பாவம் கழியப்படாட்டினா அந்த அடியான் நாசம் அடையிட்டுண்டாங்க, அவனுடைய நோன்பு எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாதுன்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இப்போ 20 நோன்பை கடந்துட்டோம். இந்த 20 நோம்பில் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சா இல்லையான்னு தெரியாது. ஆனால் கடைசி 10 நோன்பு பார்த்திங்கன்னா நமக்கான வாய்ப்பு. பகலும் சரி இரவும் சரி, இதில் பார்த்திங்கன்னா இஸ்திகஃபாரை தான் அதிகமாக ஓதணும். அதில் பார்த்திங்கன்னா தலை சிறந்த இஸ்திகஃபாராக சொல்லப்பட்டுள்ள இந்த இஸ்திகஃபாரை ஓதிக்கொள்ளுங்க. இது 3 முறை இந்த இஸ்திகஃபாரை ஓதுங்க. இந்த இஸ்திகஃபாருடைய அர்த்தத்தை நான் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் இந்த இஸ்திகஃபார் உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கலாம். இந்த சையதுல் இஸ்திகஃபார் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்திகஃபாருக்கெல்லாம் தலையாய இஸ்திகஃபாராக இது இருக்குது. உங்களுக்கு இது மனப்பாடமாக இருக்கலாம், இல்லை இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் அர்த்தத்தை புரிஞ்சு ஓதுங்க. அப்போ தான் இந்த நாட்களில் அது ரொம்ப சிறப்பு. இப்போ நான் ஒவ்வொரு வரியாக சொல்லவே அர்த்தத்தோடு சேர்த்து சொல்கிறேன். அல்லாஹும்ம அந்த ரப்பி, யா அல்லாஹ் நீதான் என்னுடைய ரப்பு, லா இலாஹா இல்லா அந்த வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, ஹலக்கு தனி நீதான் என்னை படைத்தாய், வான அபுதுக்க நான் உன்னுடைய அடிமை, வான அல அகுதிக்க என்னால் முயன்றவரை நான் நடப்பேன். எதை நடப்பேன்னு பார்த்தா வகுதிக்க மஸ்த தகுது உங்ககிட்ட கொடுத்த வாக்குறுதியின்படி நான் நடப்பேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஊதுபிக்க இன்னும் நான் உங்ககிட்ட பாதுகாப்பு கேட்குறேன். மின்ஷரி மா சன தூ நான் செய்த பாவத்தை விட்டு, லக்கபி நிஹ்மத்திக்க அலைய இன்னும் உன்னுடைய நிஹ்மத்துகளை கொண்டு, வா அபூஹு லக்கபி தன்பி நான் பாவத்தை விட்டு பாவ மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபகுஃபிர்லி ஃபைன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அந்த நீயே மன்னிப்பவன், அதனால் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, உன்னை தவிர என்னை யார் மன்னிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல கேட்குறோம். அலீம்கள் சொல்கிறாங்க, இது எப்படி இருக்குதுன்னா, இந்த இஸ்திகஃபார் துவா அல்லாஹ்விடத்துல நம்மளுடைய உறவை நம்ம சொல்கிறோமாம்மா. நமக்கும் அவனுக்கும் என்ன உறவு அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம்? நீ தான் என் ரப்பு, நான் உன்னுடைய அடிமை, நான் உங்ககிட்ட வாக்கு கொடுத்துருந்தேன், ஆனால் வாக்கு கொடுத்தபடி என்னால் அமல் செய்ய முடியல, வாக்கு கொடுத்தபடி நான் நன்மை செய்ய முடியாமல் நான் தீமை செஞ்சுட்டனே, அப்படி செஞ்ச என்னைய நீ கைவிட்டுறாத, உன்னுடைய நிகமத்தை கொண்டு, அதாவது என்னுடைய பாவத்தை வச்சு நான் உங்ககிட்ட எதை எதிர்பார்க்கல, உன்னுடைய கருணை இருக்கு பாரு, அந்த கருணையை கொண்டு நான் எதிர்பார்க்குறேன், அந்த கருணை என்னை மன்னிக்க வைக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் யா அல்லாஹ், அதனால அந்த மன்னிப்பை எனக்கு கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடியான் இந்த அமைப்பில் கேட்டால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது அப்படிங்கிறாங்க. நபி அவர்கள் சஹீஹான அறிவிப்பில் இதை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நபி அவர்கள் சொன்னாங்க, இதை ஒருவர் காலையில் ஓதி சாயங்காலத்துக்குள்ளே மரணிச்சா அவங்க சொர்க்கவாசி, சாயங்காலம் ஓதி காலையிலுக்குள்ளே மரணிச்சா அவங்களும் சொர்க்கவாசின்னு இருக்காங்க. சுபஹானல்லாஹ். அல்லாஹுடைய கிருபையில் நாமளும் இந்த நாட்களில் இதை ஓதும் போது நம்முடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். இதை நீங்கள் 3 முறை ஓதுங்க. முடியாதவங்க ஒரு முறையாவது ஓதிக்கொள்ளுங்க. இப்போ நம்ம வெறும் அர்த்தம் தான் சொன்னோம். ஒரே ஒரு தடவை நம்ம அதை கையோட ஓதி காமிச்சிட்டு போகலாம். தெரிஞ்சவங்க கூட சேர்ந்து ஓதுங்க, தெரியாதவங்க காதில் கேளுங்க. அல்லாஹும்ம அந்த ரப்பி, லா இலாஹா இல்லா அந்த ஹலக்கு தனி, வான அபுதுக்க வானால அஹ்திக்க வஹ்திக்க மஸ்த தஹ்து ஊதுபிக்க மின்ஷர்ரி மாசனஹ்து அபூஉ லக பினிஹிமத்திக்க அலைய வ அபூஉ லக பிதன்பி ஃபகுஃபிர்லி ஃபஇன்னஹு லா யகுஃபிரு துனூப இல்லா அந்த இறைவா நீயே என்னுடைய எஜமான், உன்னை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை, என்னை நீதான் படைத்தாய், நான் உன்னுடைய அடிமை, உன்னது உடன்படிக்கையின்படி வாக்குறுதியின்படியும் என்னால் இயன்ற அளவு நான் நடப்பேன், நான் செய்த தீமையை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாவல் தருகிறேன், நீ எனக்கு செய்த அருளோடும் நான் செய்த பாவத்தோடும் உன்னிடத்திலே மீள்கிறேன், எனவே என்னை மன்னிப்பாயாக, உன்னை தவிர மன்னிக்கக்கூடிய நாயன் வேறு யாருமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அல்லாஹ்வே போதுமானவன். நம்மளுடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான். ரமலானுடைய கடைசி 10 தேவைகளை முன்வைக்கிறதுக்கு முன்னாடி பாவ மன்னிப்பை முன்வைங்க. அப்போ தான் நீங்கள் வெற்றியாளர்களாக இருப்பீங்க. அல்லாஹ்வே போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும்.